Hi guys, welcome back to my channel. இந்த vlog வந்து கம்ப்ளீட்டாக 31st டிசம்பர் நைட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இயர் எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வெளியே போய் எதனா ஸ்பெஷலாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஸோ அன்றைக்கி ஸ்பெஷலாக நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா மசாலா ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மசாலா ஊத்தாப்பம்னா நடுவில் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பராக அன்றைக்கி இயர் எண்டோட டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக செலப்ரேஷன் பண்ணலாம் நியூ இயர்க்கோஸ்கரம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வீட்டில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை சீரியல் லைட்ஸ் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அப்படியே ஸ்க்ரீனில் டை பண்ணிவிட்டு இந்த ஹாப்பி நியூ இயர் பேனர் மட்டும் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் வெளியேந்து வரும்போதே வாங்கின்னு வந்துட்டு இதையும் அந்த சீரியல் லைட் கூடவே டேக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் எல்லாமே சிம்பிளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே சிம்பிளாக ஏதாச்சும் கேக் பண்ணலான்ட்டு யோசிச்சிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீட் கேக் பண்ணியிருக்கிறேன் வீட்லேயே ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு. ஸோ சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு எனக்கு. ஸோ அதே ப்ரோசஸை தான் இப்பயும் ட்ரை பண்ண சூப்பராக வந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் நான் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக என்னோடய சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எவ்ரி நியூ இயர் வரும்போது நம்ம வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் வந்து 2024 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 ரெசல்யூஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஃபுல்லாக அந்த 10ம் நீ டெடிக்கேட்டடாக பண்ணியான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதில் ஒரு 3 திங்ஸை மட்டும்தான் நான் பண்ணனே. வேறு மிச்சது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டேன். தென் சுத்தமாக அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணல நான். ஸோ அதனால் இந்த வாட்டி 2025 நான் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காகவே நான் வந்து தனியாக ஒரு பிளானர் புக் மாதிரி ஒரு டிஐவையாக ரெடி பண்ணி அதை டெடிக்கேட்டடாக ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிளானரில் வந்து ரெகுலராக நான் அது எல்லாமே பண்ணுறேன்னா தென் என்றைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா தென் நெக்ஸ்ட் டே திரும்பியும் அதை கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி அதில் டிஐவையாக ப்ரிப்பேர்டாக ஒரு புக்கில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பை சான்ஸ் எதனா மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் டே ஓவர் கம் ஆகி நெக்ஸ்ட் டே அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். கேக் பேட்டர் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லை கீழே பேஸுக்கு. ஸோ அதனால் எந்த பவுலில் வந்து நம்ம கேக் செய்கிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதிலே கோதுமை மாவு இல்லை எந்த மாவு இருந்தாலும் அதை போட்டுட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக கேக் எங்கேயுமே ஒட்டாமல் ஃபைனல் ரிசல்ட்டில் பர்ஃபெக்டாக வரும். கேக் பேட்டர் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விடணும். அப்போ தான் க்ளீனாக செட்டில் ஆகும். ஸோ என்கிட்ட வந்து ஓவன் எதுவும் இல்லை. அதனால் நான் வந்து இட்லி வெசல் இருக்கும் இல்லையா அதுலேயே நான் வந்து கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக வச்சோன்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிடும் கேக்கு.
ஸோ ஃபைனலாக கேக்கெல்லாம் பேக் ஆகி சூப்பராக நல்லா சாஃப்டாக தென் ஸ்பாஞ்சாக சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம எதனா டாப்பிங்ஸ் எதனா நட்ஸ் எதனா போட்டுக்கலாம், இல்லை சாக்லேட் சிரப் எதனா ஊற்றிக்கலாம், எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாக்லேட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக 12 o'clock லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சீரியல் லைட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட நியூ இயர் செலப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தென் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. ஸோ 2024ஓட ஒரு ஹாப்பினஸ்ஸை மட்டும் நான் கேரி ஆன் பண்ணி 2025ல் ஸ்டெப் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நியூ இயர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்குன்ட்டு. செலப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிட்டு என்னென்ன ரெசல்யூஷன் பண்ணணும் அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கின்னு டேவை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் நம்ம வீட்டில் வந்து எதனா ஒரு ஃபெஸ்டிவல் எதனா ஒன்று இருந்தால் ஸ்வீட் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நான் வந்து காலையிலே சாமிக்கு வந்து கேசரி செஞ்சுட்டு காலையிலே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே நம்மளோட நியூ இயர் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு காட்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும், தென் பெரியவங்க கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். அதே மாதிரி காலையில் நான் எல்லார்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிரேட்டாக இந்த 2025ஓட நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.